என்னன்னா லவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுறது சரியா. நான் உனக்காக எல்லாம் வேணா பண்ணுவேன், இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண வேண்டியது. பட் வேணான்னு முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அந்த ப்ராமிஸ் தான் காணாமல் எங்க பண்ணேன் எது பண்ணேன் ப்ராமிஸ் பண்ணனா அப்படின்லாம் வேற கேட்பாங்க. ஸோ போத் பாயா இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும், ஸோ ப்ராமிஸ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது எல்லா எஃபர்ட்டும் போட்டு ப்ராமிஸ் தான் பண்ணுவாங்க. பட் அது வேணாம் பிடிக்கல அப்படின்றப்போ அந்த ப்ராமிஸ் தான் கண்ணுக்கே தெரியாது. அவங்க வந்து அவங்களே மறந்துடுவாங்க, அவங்க சொன்னானே கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கே தெரியாத போயிடும். அந்த ப்ராமிஸ் தான் விஷயமே கிடையாது. நீங்கள் வேணாம் ஆயிட்டீங்கன்னா ப்ராமிஸ்ன்றது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு வேர்ட் மாதிரி. லைக் நீ எதனா ஒன்று பண்ண, நான் சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக இது பண்ணணும் போது நமக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும் அந்த பர்சன் மேலே. சத்தியமாக இதை பண்ணிருப்பேன் நம்புறியா அந்த மாதிரி போது நமக்கு தோணும் சே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ப்ராமிஸ்ன்ற வேர்டுக்கு வந்து பவர் ஜாஸ்தி. ஆனால் அது ரிலேஷன்ஷிப்னு வரும்போது பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் யாரும் இருந்தாலும் கண்டிப்பாக வேணான்னு அந்த சுச்சுவேஷன் வரும்போது அந்த ப்ராமிஸை மீறுவாங்க. லைக் நம்ம சொல்லுவோம் இது மாதிரி அப்படிலாம் பிளான் பண்ணோமே அப்போல்லாம் பிளான் பண்ணோமே நீ எல்லாம் இருப்ப ப்ராமிஸ்லாம் பண்ணி அப்படின்னும் போது அந்த டைம் அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு ப்ராமிஸ்லாம் பெருசாக இல்லை, எனக்கு நீ வேணாம், நான் என்ன சொன்னா என்ன. ஸோ அந்த மாதிரி தான் ஆகுமே தவிர அந்த ப்ராமிஸ் வந்து கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டாலாம் இருக்காது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கணும்னா, ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணுறாங்கன்னா 50-50ன்னு வச்சுக்கோ. அது வந்து அந்த டைம்ல அவங்க உனக்கு உண்மையா இருக்கும்போது அது உண்மை, அவ்வளோதான். ஸோ எல்லா டைமும் அது இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நீ நாளை பின்ன யோசிக்கும் போது இந்த ப்ராமிஸ் அந்த ப்ராமிஸ் ஒரு ப்ராமிஸும் கிடையாது. நீ நாளை பின்ன என்ன டைம் யோசிக்கணும், அவங்க வேணும் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க, வேணான்றதை ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா ப்ராமிஸ் ஆகுது ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ராமிஸ்ன்றது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இருக்கலாம், அம்மா அப்பாக்குள்ள இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம். பட் லவ்ல ப்ராமிஸ்ன்றது வந்து இருக்காதுன்னு சொல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொல்ல ரேர். ஏன் ரேர்னா நிறைய ப்ராமிசஸ் கடைசி வரைக்கும் போயிருக்கு, மேரேஜ்ல முடிஞ்சிருக்கு. ஒரு சில ப்ராமிசஸ் தான் பிரேக் டவுன் ஆகி டாடா பாய் குட் பாய். ஒரு சிலது மியூச்சுவலா பாய் இருக்கும், ஒரு சிலது என்ன ரீசனே தெரியாம பாய் இருக்கும். ஸோ அதான் ஒரு ப்ராமிஸ்ன்றது வந்து உன்னோட வேர்டு, நீ உன்னோட வேர்டை தான் கொடுக்குற. ஸோ வேர்ட்ஸை நீ கொடுக்கும்போது தயவு செய்து ஃபேக் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. ஆனால் அந்த டைம்ல உங்களுக்கு கரெக்டான ப்ராமிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களால் ஒரு விஷயத்த காப்பாற்ற முடியாது அப்படின்னா அந்த ப்ராமிஸை பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஆமாம், அதுதான் நம்பிக்கை கொடுத்து வந்து அதை பறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த நிஜமாலே உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா 10% உங்களால் பண்ண முடியாதனாலுமே நீங்கள் அதை ப்ராமிஸாக கொடுக்கக்கூடாது. 100% உங்களால் 0.1% உங்களால் பண்ண முடியலனாலுமே அந்த ப்ராமிஸ் உங்களால் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா தப்பு. ஸோ எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% அதை முழுமையாக உங்களால் தர முடியுமோ, எப்போ உங்களால் வந்து அதை ஃபுல்ஃபில்லாக உங்களால் அடிமனசுலேருந்து அதனால் என்னால் பண்ண முடியும், நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அடித்து சொல்கிறீங்களோ, அப்போ நீங்கள் அம்மா மேலேயோ அப்பா மேலேயோ ஆயா மேலேயோ யார் பண்ணலாம் சத்தியம் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராமிஸை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும். ஸோ அப்படி பண்ண முடியாது தெரிஞ்சா இது ப்ராமிஸ் தரீங்க, எதுக்கு தேவையில்லாம ஆப்போசிட். ஸோ ஒரு ப்ராமிஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா சொல்லுங்க சார், சொல்றேன். ஒரு ப்ராமிஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா சாவர வரைக்கும் அந்த ப்ராமிஸ் நீ காப்பாற்றணும், அவ்வளவுதான். ஸோ அதுதான் அந்த ப்ராமிஸ்க்கான ஒரு ஒர்த். நீ ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு நான் உங்க கூட நல்லா இருக்க வரைக்கும் அந்த ப்ராமிஸை காப்பாற்றுவேன், நீ போன நீ வேணாம் இல்ல நீ வேணாம்னா போது ப்ராமிஸ் ஒண்ணுமே இல்லைன்றதுல அப்போ அது வந்து ஒருத்தவங்களை வந்து கழுத்தை இருக்கிற மாதிரி தான். ஸோ உன்னால ஒரு ப்ராமிஸ் தர முடியும்னா அதை நீ காப்பாற்றணும். உன்னால காப்பாற்ற முடியும்னா தயவு செய்து ப்ராமிஸ் பண்ணாது. அது 1% லைட்டா இந்த வாட்டி தானே மிஸ் ஆச்சு, அந்த முடியலையா கொடுக்காது, அவ்வளோதான்.